Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. டீ குடிச்ச சத்தம் வரலையே. Praise the Lord. இயேசுவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மெசியாவின் ஆன்மீக மையத்தில் இந்த மாதம் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். முன்கூட்டியதாகவே சப்போஸ் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற இந்த கிறிஸ்துமஸ் விழாவை முன்கூட்டி கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு நிகழ்வை அருள் பேரொரு தந்தை அக்டேவியஸ் அடிகளாருடைய தலைமையிலே நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். எனவே இங்கு வந்திருக்கிற அருள் தந்தையர்கள் மற்றும் இறை மக்கள், பல்வேறு பங்கில் இருந்து வந்திருக்கிற அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை, மகிழ்ச்சியின் செய்தியை உரித்தாக்குகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க பிறக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஆனா நம்ம உணர்றதில்லை. உஸ்மான் பாய் இன்ன வரைக்குமே அதை ஃபீல் பண்ணாம ஜாலியா என்ஜாய் பண்ணுகிறார். ஒவ்வொருத்தருடைய பிறப்பிலும் ஒரு அர்த்தம் உண்டு. பிறக்கிற பிறப்புக்கு ஒரு பொருள் உண்டு. அந்த பிறப்பு ஒரு விஷயத்தை இந்த மண்ணிலே செய்ய கடவுள் விழைகிறார், ஆசைப்படுகிறார். ஆனால் நாம் அதை நிறைவேற்றுகிறோமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான். இயேசு இந்த உலகத்தில் ஏன் பிறக்க வேண்டும்? இயேசுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு ஏன் தேவைப்பட்டது? இது இயேசுவும் தன்னுடைய ஓமையிலே அழகாக சொல்லிவிட்டார். சுருக்க அதெல்லாம் ஆழமாக பார்க்க வேண்டும். கடவுள் எப்படிப்பட்டவர்? அதெல்லாம் நீதியாலாம் ஒரே வார்த்தை, கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பே கடவுள் என்று நிறைய வசனங்களை எழுதுவதை சொல்லுவதை பார்க்க. அப்ப கடவுளுக்கு ஒரு பிரதான ஒன்று என்று சொன்னால் அது அன்பு. அதை சார்ந்ததுதான் அவரது இரக்கம், நீதி, மற்ற எல்லா பிற குணங்களும். எனவே கடவுளுடைய பிரதான குணம் அன்பு. எனவேதான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார். இந்த பிரபஞ்சத்தில் இந்த சூரிய குடும்பத்தை படைத்து அந்த சூரிய குடும்பத்தில் இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்வதற்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவே நம்மால் கூர்ந்து பார்க்கப்படுகிறது. இப்படி கடவுள் உலகத்தை படைத்து அதிலே மனிதனை படைத்து அந்த எல்லா படைப்புகளையும் படைத்த பிறகுதான் மனிதனை படைக்கிறார் ஒன்று. அப்ப எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே இந்த படைப்புகள் எல்லாம் சிறப்பாக படைத்த கடவுள் எல்லாம் ஒவ்வொரு நாள் படைப்பிற்கு பிறகும் அது சிறந்தது என்று அவர் கண்டார். சொல்றாரா இல்லையா? எல்லாம் நன்றாக இருந்தன என்று சிறந்ததாக இருக்கின்றன என்பதை கடவுள் உறுதி செய்கிறார். எனவே இப்படி கடவுள் படைத்த பொழுது கடைசியாக தன் சாயலில் ஒன்று இருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே. என்னதான் ஒரு கேமராமேன் எல்லாரையும் போட்டோ எடுத்தாலும் அவனை தனித்துவமா ஒரு போட்டோ எடுத்து வச்சிருப்பான். நீங்க அவங்க ஸ்டுடியோல போய் பாருங்க, இல்ல வீட்டுல போய் பாருங்க, ஒரு ஸ்பெஷல் போட்டோ இருக்கும். அது அவங்களுடைய இயல்பு. அதே மாதிரி கடவுள் அந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தாலும் தன்னுடைய சாயலில் ஒரு படைப்பு இருக்க வேண்டும் என்று படைத்தார். எனவே பனி மூட்டத்தில் மிக ஈரமாக இருந்த அந்த களிமண்ணை எடுத்து ஒரு தன் சாயலை தாங்கிய ஒரு உருவத்தை கடவுளை செய்தார். பாருங்க, இங்க கடவுள் குயவனா இருக்கிறார், அங்கே கடவுள் அந்த உருவத்தை படைத்து தன் உயிர் மூச்சை, ஆவியை அவனுடைய நாசிலே ஊதுகிறார். எனவே அவன் உயிர் பெற்று மனிதனாய் உருவானான் என்றுதான் படைப்பினுடைய தொடக்கம் நமக்கு சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே நீங்கள் எல்லாம் என்னவா இருக்கிறீர்கள்? களிமண்ணா இருக்கிறீர்கள். மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதால் தான் மனிதா நீ மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே அது நீதி. எனவே இந்த உடலும் இந்த உடல் எதுக்கு சொந்தம்? இந்த மண்ணுக்கு சொந்தமாக போகிறது. அதனுடைய அடையாளமாக தான் நாம் எல்லோரும் புதைக்கப்பட்டு நல்லடக்கம் எல்லாம் செய்கிறோம். அதெல்லாம் அது இந்த நல்ல நேரத்தில், இந்த மகிழ்ச்சி நேரத்தில் அதை பற்றி நாம் ஆய்ந்து பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் கடவுள் மனிதனை நேசித்தார். ஆனால் இந்த கடவுள் மனிதனை நேசித்தானா? நேசித்தானா? முழுமையா நேசித்தானா? கிடையாது. அவன் முழுமையா நேசித்திருந்தா, கடவுளுடைய அன்பை முழுமையாய் புரிந்து கொண்டிருந்தால், அங்கே பசாசுக்கு கைகூலியாய், பசாசுக்கு அடிமையாய் அவன் மாறி இருக்கவே மாட்டான்.
மாறாக கடவுளுடைய அன்பை அவன் அந்த கணம் மறந்து போகிறான். கடவுளை அவன் அவருடைய பிரசனத்தை, அவருடைய பேரன்பை மறந்து போகிறான். இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனித மூளை என்பது படைத்தவனுடைய அந்த கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஞானம் நிறைந்த பெரிய மூளை. கடலை தூக்கி கிளிஞ்சலுக்குள் வைக்கிறது போல கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்வது நம்முடைய மூளையில். புரிதுங்களா? கடலை எடுத்து ஒரு கிளிஞ்சலுக்குள்ள அடக்க முடியுமா? அல்லது கையில நீங்க கடலை அப்படி முண்டு அந்த தண்ணீர் எல்லாம் உங்க உள்ளங்கையில தாங்க முடியுமா? அது மாதிரியானதுதான் கடவுளின் இந்த பிரம்மாண்டமான இந்த அன்பை நம்முடைய மனித மூளையிலே புரிந்து கொள்வது என்பது. மனித மூளை என்பது ஒரு உள்ளங்கை போல், ஒரு கிளிஞ்சல் போல். கடவுளுடைய அன்பு என்பது கடல் போன்று ஆழம் அகலம், அதற்கு எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்பை இந்த மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. பாவம் செய்கிறான், தவறு செய்கிறான். அதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், யோசித்து பாருங்க. உங்க குழந்தைகளில் ஒருவன் உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு குடும்பத்தாரோடு சேர்ந்து கொண்டு உங்கள் குடும்பத்தையே அழிக்கிறான் என்று சொன்னால், அல்லது அவன் கூட சேர்ந்து கொண்டு உங்கள் குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகிறான் என்றால் உங்களால் பொறுத்து கொள்ள முடியுமா? அந்த ஒரு நிலைதான். எப்படி உங்க காதுல மூக்குலாம் அப்படியே புகை வரும் கோபத்துல, அது மாதிரியான ஒரு கட்டமான சூழ்நிலை. ஆதாமும் ஏவாளும் எங்க நிக்கிறாங்க? பசாசு கூட போய் நிக்கிறாங்க. கடவுள் எந்த கனியை உண்ணக்கூடாது என்று சொன்னார், எதை தவிர்க்கும்படி சொன்னார், அந்த தவிர்க்கும்படி சொன்னதை அங்கே கடவுள் அந்த ஆதாமை ஏவாளும் கடவுளுக்கு எதிராக போய் எதை தவிர்க்க சொன்னாரோ அதை அவர்கள் தன்னுடையதாக வாழ்வாக அவர்கள் கருதி நிற்கின்ற ஒன்று. காரணம், பசாசு சூழ்ச்சியால் வார்த்தையால் ஏமாற்றுகிறார். இந்த கனியை சாப்பிட்டால் கடவுள் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ, எதை சாப்பிட வேண்டாம் என்று உங்களுக்கு சொன்னாரோ, அந்த கனியை நீங்கள் உண்டால் அவரை போல, கடவுளை போல நீங்கள் மாறுவீர்கள். எனவேதான் கடவுள் அதை உண்ண வேண்டாம் என்று சொன்னார் என்ற ஒரு சூட்சமான ஒரு கருத்தை, ஒரு பகைமையை அவருடைய உள்ளத்திலே விதைக்கிறான் சாத்தான். யோசிப்பார், கடவுளுக்கு இங்க என்ன சொல்றான் சாத்தான்? பாடம், கடவுளுக்கு பொறாம, அவரை மாதிரி நீங்களும் மாறிடுவீங்க. இவ்வளவு சாப்பிட சொன்ன கடவுள் அதை மட்டும் ஏன் சாப்பிட வேணாம்னு சொன்னார்? ஏன்னா நீங்க அவரை மாதிரி மாறிடுவீங்க. அங்கதான் மனிதன் ஏமாறுகிறான். எனவே கடவுளை போல் தானும் மாற வேண்டும் என்ற ஆசை, ஏன் பேராசை அவருடைய உள்ளத்திலே வருகிறது. ஆசை எதற்கு அடிப்படையாக இருக்கிறது? துன்பத்தின் அடிப்படையாக இருக்கு. அது நம்முடைய விவிலியமும் சொல்லுகிறது, மற்ற பிற சமயங்களும் சொல்லுகிறது. பௌத்த சமயம் மிக தெளிவாக அதை எடுத்து கூறுகிறது. ஆசையே துன்பத்திற்கு அடிப்படை. பேராசை எப்படி பாருங்க, வாழ்வினுடைய அழிவு பேராசை, அதுதான் அடையாளம். அப்ப இந்த மனிதன் என்ன செய்யறான்? கடவுளால் படைக்கப்பட்டவன் தான் கடவுளாகவே மாறிவிட வேண்டும் என்று கடவுளுக்கு எதிரான சாத்தானின் வலையில் சூழ்ச்சியிலே அவன் வீழ்ந்து பாவம் செய்கிறான். அப்பதான் சொல்றான், ஆதாமை தேடி கடவுள் வரும்பொழுது கடவுள் கட்டாயம் தேர்ந்திருக்கும், இருந்தாலும் அவன் வாயிலே வரட்டும், அவன் செய்த தப்புன்னு தான் அவர் இதை செய்திருப்பார். கூப்பிடுறார், ஆண்டவர் நாங்களா உங்களை பாக்குற மாதிரி இல்லை சூழ்நிலை, என்ன விஷயம்? நாங்கள் ஆடையின்றி இருக்கிறோம். பாவத்தை அது வெளிப்படுத்துகிறது. இந்த ஆடையின்றி இருக்கிற நிலை பாவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறது. கடவுள் படைத்த படைப்பு என்னவோ தூய்மையானது. ஆனால் அவன் அந்த பாவத்தின் கனியை உண்ட போது அவன் உடல் முழுவதும், அவன் உள்ளம் முழுவதும், அவன் எண்ணம் முழுவதும் அங்கே பாவம் சூழ்ந்து போகிறது. எனவே கடவுளை பார்க்கிற ஒரு அசிங்கம். தவறு செய்த குழந்தை தன் தாயை தகப்பனை பார்ப்பானா? எடுத்து பார்க்க மாட்டான். டே இங்க பாடுறா, டே இங்க பாடுறான்னு பார்க்க மாட்டான். ஏன்னாக்கா அவனுக்கு தெரியும், நம்ம அம்மாவுக்கு எதிராக தப்பு செய்தோம், அப்பாவுக்கு எதிராக தப்பு செய்துட்டோம், டீச்சருக்கு எதிராக தப்பு செய்துட்டோம் வகுப்பறையில என்று அவனுக்கு தெரியும். எனவேதான் அவனுடைய முகம் ஏறெடுத்து கண்கூடாய் பார்க்க முடியாத ஒரு நிலையிலே அங்க இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடவுள் இந்த மனிதன் எதற்காக படைக்கப்பட்டானோ, தன்னை அன்பு செய்வதற்காக ஒரு படைப்பை படைத்தார். அவர் தேலை படைக்கிறார், பாம்பை படைக்கிறார், மரத்தை படைக்கிறார். அந்த படைப்புகள் எல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் திரும்ப எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த மனிதன் தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்றுதான் கடவுள் படைத்தார். பிரைஸ் தி லார்ட். எனவே அன்பு செய்வது போல் அவன் தொடங்கினாலும் அவன் எங்கே கடவுளின் அன்புக்கு முரணாக,
கடவுளின் அன்பை முறித்து கொண்டு பசாசோட அவன் போய் நிற்கிற நிலை உருவாகிறது. இங்குதான் கடவுள் ஒரு மிகப்பெரிய டேர்ன் எடுக்கிறார். என்ன டேர்ன்? இவர்களுடைய அன்பை எப்படி பெறுவது, எப்படி தன்னுடைய அன்பை இவர்களுக்கு புரிய வைப்பது என்பதற்காக தான் தொடக்கத்திலிருந்து விசுவாசத்தின் தந்தை ஆகிய ஆபிரகாமையும் யாக்கோப்பு ஈசாக்கையும், பிறகு முதுபெரும் தந்தையர்கள், பிறகு அதற்கு பிறகு மோசேயை போன்ற நல்ல தலைவர்கள் எல்லாம் உருவாக்கிய கடவுள், சிறிய பெரிய இறைவாக்கினர் என்று நிறைய அனுப்பிய கடவுள், கடைசியிலே அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு வரார். இது எதுவுமே வேலையாகல, தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார், அனுப்புகிறார். இதை தன்னுடைய உவமையிலே மிக தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 33 வசனம் தொடர்ச்சி. லேசா தொடங்கிட்டா உங்களுக்கு புரியும். ஆமா அதான் 21:33 தொடர்ச்சி. மேலும் ஒரு ஓமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதிலே பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் அதிலே கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டார். நெடும் பயணம் மேற்கொண்டார். அந்த ஏரியாவில இல்ல, அவர் போயிட்டார் குத்தகை விட்டு. காலத்துல இதனுடைய பலனை, கனியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், பங்கை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. போயிட்டார். யாரு? தோட்ட உரிமையாளர். அன்புக்குரியவர்களே, இறையியல் சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பகுதி, இயேசு சொன்ன அந்த பகுதி மீட்பு வரலாற்றினுடைய ஒரு சுருக்கம் என்று சொல்லப்படுது. எப்படி ஃபாதர் பைபிள் முழுவதையும் இங்கே சுருக்கி இயேசு சொல்லியிருக்க முடியும்? அவருக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி இங்கே கோர்த்து சொல்லியிருக்க முடியும் என்ற எண்ணம் நமக்கு வரலாம். இங்கே ஆண்டவர் இந்த தோட்டம் என்பது உலகத்தை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் யாரு? கடவுள். இந்த தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்த குத்தகையாளர்கள் யாரு? மனிதர்கள், நாம் தான். ஆக அன்புக்குரியவர்களே, உங்க குத்தகையை நீங்க சரியாக கடவுளுக்கு செலுத்துகிறீர்களா என்று உங்களுடைய இதயத்தை ஆய்ந்து பாருங்கள். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை சரியாக வாழுகிறீர்களா என்று உள்ளத்திலே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற அன்பை காணிக்கையாக கொடுக்கிறீர்களா, குத்தகையாக கொடுக்கிறீர்களா, கடவுள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறீர்களா? இவைகள் எல்லாம் நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உரிமையாளர் குத்தகையாளரிடம் இந்த தோட்டத்தை பகுதி பகுதியாக பிரித்து கொடுத்து விட்டு அவர் ஏரியாவில் இல்ல, நெடுந்தோளம் பயணத்துக்கு போயிட்டார். பிறகு குறித்த காலம் வந்த போது படிங்க, பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்த போது அவர் தனக்கு சேர வேண்டிய பழத்தை, பங்கை அந்த தோட்ட தொழிலாளர்களிடம் தன்னிடம் இருந்த பணியாளர்களை அனுப்பினார். இங்க இந்த பணியாளர்கள் யாரு? இவங்க தான் சிறிய பெரிய இறைவாக்கினர்கள். இந்த மீட்பு திட்டத்தை, கடவுளுடைய அன்பை மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்கள் என்று கடவுள் காட்டிய அந்த அன்பை எடுத்துரைக்க சென்ற சின்ன பெரிய இறைவாக்கினர்கள் இந்த பணியாளர்கள். அவர்கள் யாரு? குத்தகைக்கு பழத்தை உரிய காலத்தில் பங்கை பெற்று வரும்படி தன் பணியாளர்களாகிய இவர்களை அனுப்புகிறார். அவர்களுக்கு என்ன கதி நேர்ந்தது என்று நாம் பார்ப்போம். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தனர், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் இருந்தார். போதும். ஆக இந்த குத்தகை எடுத்தான் பாத்தீங்களா? கடவுள்கிட்ட நான் உரிய காலத்தில் கனியை தருவேன், பங்கை தருவேன், கடவுளுக்கு அன்புக்கு பிரமாணிக்கமா இருப்பேன் என்று சொன்ன இந்த மனித கூட்டம் காலத்திலே அந்த அறிவை, கடவுள் கொடுத்த ஒரு பரந்தப்பட்ட ஒரு ஞானத்தை இவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் பாருங்க. கடவுள் அனுப்பிய இந்த பணியாளர்கள் ஆகிய இறைவாக்கினர்கள் கடவுளுடைய அன்பை அறிவித்த போது அந்த அரசனுக்கோ அந்த நாட்டுக்கோ அந்த மக்களுக்கோ
பாவத்தையே கட்டிக்கொண்ட அந்த மக்கள் வாழ்ந்த சூழ்நிலையில் இவர்கள் கடவுளுடைய அன்பை அறிவிக்க சென்ற போது அந்த இறைப்பணியாளர்களை, இறைவாக்கினர்களை என்ன செய்தாங்க? ஒருத்தரை பிடிச்சி நைய உதைச்சு அனுப்பிச்சாங்க, ஒருத்தரை பிடிச்சி கொலை பண்ணாங்க. ஒருத்தரை கொலை செய்தவனா எவனும் வரமாட்டான், மறுபடியும் இது மாதிரி வந்து ஊர்ல தொல்லை பண்ண மாட்டான். கடவுள் நம்முடைய இந்த மகிழ்ச்சிகரமான பாவ வாழ்வில் இருந்து மீண்டும் மாற்ற மாட்டான் என்று கொலையும் செய்து பார்த்தாரு, கல்லால் அடித்து பார்த்தாரு. இப்படி எல்லாம் இவர்கள் செய்தார்கள். இதைதான் ஆண்டவர் இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப அந்த சூழ்நிலையில் அந்த தோட்டத்து உரிமையாளர் என்ன செய்கிறாரு? ஒருவரை அனுப்புகிறார். சொல்லுங்க. மீண்டும் அவர் முதலில் அது மறுபடியும் ஓகே, அது இறைவாக்கலாம். அப்படி நிறைய பேர் அனுப்புறார், நிறைய இறைவாக்குல வராங்க, எல்லாருக்கும் அதே கதிதான். கடைசியாக தன் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். ஆக அந்த மகன் யார் என்று சொன்னால் அவர்தான் இந்த மண்ணு உலகத்தில் மீட்பை கொணர வந்த இயேசு கிறிஸ்து. இவர் அந்த தோட்ட இந்த உலகத்தின் உரிமையாளராகிய, இந்த படைப்புகளின் உரிமையாளராகிய கடவுளின் ஒரே குமாரன். பிரேஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆக இந்த மகனை உலகிற்கு அனுப்புவோம். அவருடைய எண்ணம், தன்னுடைய சொந்த மகனை அவர்கள் மதிப்பார்கள், உரிய பங்கை கொடுப்பார்கள். தன் மகன் இன்னும் அதிகமாக சொல்றாங்க இல்லையா, இவன் கொடுக்கிற காசுக்கு அதிகமா கூறான். அது மாதிரி ஒரு மீட்பின் திட்டத்தின் வழியாக, தன்னுடைய ரத்தத்தை சிந்துதல் வழியாக, தன் உயிரை இந்த உலகத்திற்கு பாவத்திற்கு விலை பேசுவதன் வழியாக இந்த பாவத்தை அவ்வளவு எளிமையாக இயேசு மீட்டெடுத்து விடவில்லை. மாறாக தன் ரத்தத்தையும் தன்னுடைய உயிரையும் விலை பேசுகிறார், அங்கே அடமானம் வைக்கின்றார், அதற்கு சரிசமமாக தன்னை இழக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். எனவேதான் தன் மகனை கடவுள் உலகிற்கு அனுப்புகிறார். அந்த அனுப்புதல் தான் இயேசுவினுடைய பிறப்பு. பிரைஸ் தி லார்ட். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த மகனுக்கு நான் சொல்றது பொய் இல்ல, அது இயேசுவே சொல்றார். அந்த மகனுக்கு என்ன செய்தாங்க பாருங்க. அந்த தோட்ட உரிமையாளருடைய மகனை கண்டபோது அங்கே குத்தகை எடுத்த அந்த தோட்ட தொழிலாளர்கள், இவன் தாயா சொத்துக்கு உரியவன், இவன் தான் உரிமைக்கு உரியவன், இவன் தான் எல்லாத்துக்கும் அதிபதி, பாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம். அதுதான் அவர்கள் கல்வாரியிலே நிகழ்த்தி காட்டினார். ஆனால் இது கடவுளுடைய திட்டம், இது கடவுளுடைய மீட்பு திட்டம், கடவுள் வகுத்த மிகப்பெரிய திட்டம் என்று இவர்களுக்கு தெரியாது. யூதர்கள் நினைத்தாங்க, நம்ம திட்டமிட்டபடி நமக்கு எதிரானவனை, நமக்கு எதிரான கருத்துக்களை சொன்னவனை, நம்முடைய யூத சட்டங்களை எல்லாம் மீறியவனை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் மகிழ்ந்திருக்கலாம். அவர்கள் ஒருவேளை அது செய்த திட்டமிட்ட காரியத்தை சரியாக செய்துவிட்டோம் என்ற அவர்கள் மமதையில் இருந்திருக்கலாம். ஆனால் இது கடவுளுடைய திட்டம், இது மனிதனுடைய திட்டம் அல்ல. கடவுள் தன் மகனை உலகிற்கு அனுப்பி இந்த அன்பை மீண்டும், இந்த மனுகுலத்தில் இருக்கிற மனிதனுடைய அன்பை மீண்டும் மீட்டெடுக்க அவர் விரும்புகிறார், அவரை அனுப்புகிறார். ஆனால் இவர்கள் அவனையும் சொத்துக்கு உரியவன், உரிமையாளன் என்று சொல்லி அவரை, அந்த சொத்துக்கு உரிமையாளனான மகனை அவர்கள் கொள்ளுகிறார். அதுதான் இயேசு தன்னுடைய பாடுகள் வழியாக அவர் உயிர் துறந்து ரத்தம் சிந்தி பிறகு உயிர் தெழுந்து மீண்டும் தன் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஒரு சூழலை நம்மால் உணர முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே இதுதான் சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், இயேசு ஏன் இந்த உலகத்துல பிறக்கணும், கடவுள் ஏன் மனிதனா பிறக்கணும், ஏன் அவர் துன்பத்தை அனுபவிக்கணும், ஏன் இப்படிப்பட்ட செயல்லாம் செய்யணும்? எனவேதான் கடவுள் அன்பா இருக்கிறார், அன்பே கடவுள். அந்த அன்புக்காக எதையும் செய்கிற ஒரு சூழ்நிலை சொல்றனாக்கா, இதெல்லாம் ஒரு அன்பினுடைய அடையாளம் அல்ல. தன்னை கிழித்துக் கொள்வது, தன்னை காயப்படுத்திக் கொள்வது, அல்லது தன்னை தீயிட்டு பொழித்துக் கொள்வது. யோசித்து பாருங்க, நல்லா இருக்கும் போதே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணல, நீ நெருப்பூத்தி கொளுத்துட்டு உன் மூஞ்ச பார்த்து எப்படி அவன் வாழ்வான்? யோசித்து பார்க்கலாம். சில குடும்பங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஆக இப்படிப்பட்ட ஒன்று அல்ல, மாறாக இயேசு ஆண்டவர் தன் தந்தை வெளிப்படுத்த விரும்பிய முழு அன்பை வெளிப்படுத்துகிறார். அதற்காக தன்னை கொடுக்கிறார். இப்படி ஒருதலை காதல் அல்ல,
கடவுள் அனுப்பிச்சாரு, மனுஷனை பத்தி எனக்கு கவலை இல்லை என்றல்ல. இந்த மனிதன் எப்படியெல்லாம் அவன் இந்த இயேசு ஆண்டவரை உதர்க்கமாக பேசியிருந்தாலும், கேள்விகள் கேட்டிருந்தாலும், அதெல்லாம் அவர் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. தன்னுடைய இலக்கு தந்தையினுடைய அன்பை இந்த உலகிற்கு காட்டுவது. கடவுள் அன்பாக இருக்கிறார், கடவுள் நீதியாய் இருக்கிறார், கடவுள் உண்மையாய் இருக்கிறார் உங்களுக்கு என்பதை காட்டுவதற்காக, கடவுள் சாயலில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்கு அவர் மிக தெளிவாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு அன்பின் முழுமையாக இயேசு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பிறப்பை தான் நாம் இந்த நாளிலே கொண்டாடுவோம். இப்படி கடவுளின் அன்பை முழுமையாய் காட்டுகின்ற ஒரே மகனாக அவர் இந்த உலகிற்கு வருகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இயேசுவில் அன்பானவர்களே, நாம் எப்படி அன்பாயிருக்கிறோம், அன்பில் அப்படி என்ன இருக்கிறது என்பதை தந்தையின் ஒரு பாடலுக்கு பிறகு ஒரு சிறிய விளக்கத்தை சொல்லுவோம்.